நாம் இன்றைக்கு பார்க்கிற இந்த பூமி ரொம்ப அழகா என்ன செய்யுது இருக்குது. ஆண்டவர் சமுத்திரத்துக்கு ஒரு எல்கையை நியமிச்சிருக்கிறார். அவர் படைப்பு, அந்த படைப்பாளர் படைச்ச அந்த படைப்புகளை நாம கற்பனை பண்ணி பார்க்கணும். நாம் வாழுகிற இந்த பூமி மனிதர்களுக்கு என்று என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா கொடுத்திருக்கிறார். இந்த பூமி ஒரு நாள் என்ன செய்யும் அப்படின்றது அந்த வசனம் சொல்லுது, வெந்து உருகி சாம்பலா என்ன செஞ்சிருமா மாறிடும், ஒண்ணுமில்லாம போயிரும்னு இந்த வசனத்துல பேதுரு நமக்கு சொல்லுகிறான். இந்த வானமும் பூமியும் எரிஞ்சு சாம்பலா தூள் தூளா என்ன செஞ்சிடும் போயிடும். ஆனா நாள் ஒன்று வரும், எங்கேயும் உணவு இருக்கா, யாருக்கிட்டையும் உணவு இருக்கா. அப்படி நாட்கள் வரும்போதுதான் தங்கத்தை பார்க்க முடியுமே தவிர அதை வச்சு ஒரு பிரயோஜனம் என்ன செய்யாது இருக்காது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த பூமி வெந்து உருகி என்ன செஞ்சிடும். நான் பார்க்கிற இந்த கருப்பந்தரை, நான் பார்க்கிற இந்த ஆறு, நான் பார்க்கிற இந்த வயல் நிலங்கள், நான் பார்க்கிற நல்ல தெருக்கள், நான் பார்க்கிற மனிதர்கள் எதுவுமே என்ன செய்யாது. அதை யோசிச்சு பாருங்க, அதை சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது சொல்லுகிறது. ஆமே, இதை தான் நாம் வருகையின் காலம் என்று சொல்லுகிறோம். இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சீக்கிரமா அந்த பூமிக்கு என்ன செய்ய போகிறாரு, வரப்போகிறார். அவர் வருகைக்கான ஆயத்தங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலத்தில் இந்த தேசங்களை நீங்கள் பார்க்கும் போது எந்தெந்த நாட்டை யார் யார் ஆள வேண்டும் என்று தேவனே என்ன செய்கிறார் அப்படின்னா தீர்மானிக்கிறார். நம்ம விருப்பத்தை நம்ம சொல்லணும், கடைசியா சொல்லணும், ஆண்டவரே உமக்கு சித்தமானா இதை என்ன செய்யுங்க செய்யுங்க. அந்த குஷ்டரோகி அப்படித்தான் சொல்றான் பாரு, உமக்கு சித்தமான. அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றோம் உமக்கு சித்தமான. அவங்களுக்கெல்லாம் நடந்துச்சு. அப்ப அவருக்கு விருப்பம் இருந்தா, அவருக்கு இஷ்டமானா, அவருக்கு சித்தமானா கண்டிப்பா எல்லாத்தையும் என்ன செய்வாரு செய்வாரு. அது நேபுகாத்து நேச்சாரா இருந்தாலும் அவனையும் அவருடைய திட்டத்துக்கு நேரம் என்ன செய்வாரு திருப்புவார். அது கோரேசு ராஜாவா இருந்தாலும் அவனையும் அவனுக்கு சித்தத்துக்கு நேரம் என்ன செய்வாரு திருப்புவாரு. அவருக்கு யாரு ஆளுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, அவர் வேலை என்னவோ அதை சரியா என்ன செய்வாரு செய்வாரு. அப்ப இந்த காலத்துல எதுக்கு நாம விரும்பாத பல காரியம் இன்னைக்கு உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது நடந்துகிட்டே இருக்கு. நம்ம விரும்பினதான் நடக்குது, ஏதாவது நம்ம எதிர்பார்த்துதான் நடக்குது. இன்னைக்கு நாம எதிர்பார்த்த ஒண்ணுமே இன்னைக்கு என்ன செய்யாது நடக்கலை. சில நேரங்கள் நம்ம ஜபம் கூட கேட்கப்படாத போலவே என்ன செய்கிறது இருக்குது, எதுவுமே நடக்காது போல இருக்குது. அதனால தான் ஏசாமி சொன்னாரு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்கால என்ன செய்யும் வரும்னு சொல்லி இருக்கிறாரு. அது இந்த காலம், இது இந்த காலம், இது இந்த காலம். மனிதனுடைய மனநிலைகள் மாறி போச்சுது, குணநலங்கள் மாறி போச்சுது, கண்டுபிடிப்புகள் ஏகப்பட்டது பெருகி போச்சுது, அறிவு பெருத்து போச்சுது. மனிதர்கள் யாரையும் மதிப்பது கிடையாது, யாரும் யாரையும் நேசிப்பது கிடையாது. அந்த காலம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இருந்த அந்த குடும்பங்களுடைய அந்த உறவுகளுடைய அன்போ ஐக்கியமோ அந்த சிநேகமோ இன்னைக்கு என்ன செய்யாது கிடையாது. அவர் சொல்றாரு, நீங்க ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் பகைப்பார்கள். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாள்ல என்ன செய்யும் நடக்கும். நாம் பார்க்கிற இந்த பசுமைகள், நாம் பார்க்கிற இந்த செழிப்புகள், நாம் பார்க்கிற இந்த நலபலங்கள் எதுவுமே என்ன செய்யாது இருக்காது. அந்த வசனத்தை சொல்லும் போது வானங்கள் மடமடவென்று என்ன செஞ்சிருமா அகன்று போயிருமா. இந்த பூதங்கள் வெந்து உருகி என்ன செஞ்சிரும் அழிஞ்சு போயிரும். பூமி அதுள்ள கிரிகள் எல்லாம் என்ன செஞ்சிரும் அழிஞ்சு போயிரும். இதை பத்தி ஏசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நாட்களை குறித்து அவர் சொல்லும் போது சொல்றாரு, எப்படி இந்த பூமி வெந்துருகி சாம்பலா மாற போகுது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எப்படி அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்ததோ, அது எப்படி வெந்து உருகி அந்த பட்டணம் இல்லாமல் சாம்பலாய் மாறினதோ, அது போல இந்த பூமி முழுவதும் என்ன செய்ய போகுதுன்னா அழிய போது, அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிவு வேகமா என்ன செய்யுது அப்படின்னா நடந்தேறி கொண்டு வருகிறது. இந்த சோதோம் கொமோரா பட்டணம் எப்படி தேவனுக்கு பிரியமில்லாததா இருந்ததோ, தேவனுக்கு எதிராக இருந்ததோ, அருவருப்பான காரியத்தை அக்கிரமமான காரியத்தை செய்ததோ, அதே சூழல்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன செய்கிறது இருக்கிறது. அன்றைக்கு ஒரு பட்டணத்துல மட்டும்தான் அந்த சூழ்நிலை இருந்தது. அதனால அந்த பட்டணத்தை மட்டும் அவர் அழிச்சார்.
ஆனா அவர் வருகிற இந்த காலங்களை நாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல அல்ல, ரெண்டு இடத்துல அல்ல, இந்த சோதம் குமாராவுடைய அருவருப்பு இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன செய்திருக்கிறது? பரவி இருக்கிறது. ஆதலால் தான் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக என்ன செய்திருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து கந்தகமும் தீயும் கொட்டி அந்த நகரமே அழிக்கப்பட்டு போனது. அது ஒண்ணுமில்லாம போனது, எரிஞ்சு சாம்பலா மாறினது. வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கும் அந்த சோதம் குமாரா பட்டணத்துல ஒரு சின்ன புல்லு கூட என்ன செய்யலையா? முளைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையா? ஏன்னா அவ்வளவு அப்படி கரியா மாறி அதுல ஒரு செடி கூட இன்னைக்கு நட முடியாத ஒரு நிலைமை என்ன செய்யுது? இருக்குது. அதே மாதிரி தான் நடக்கும்னு ஏசாமி என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். அப்ப நமக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா இந்த சோதம் குமாரா. இந்த சோதம் குமாரா பட்டணத்தை தேவன் அழிப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்க வாசிக்கும் போது ஆதியாகம புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா இந்த அழிவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணத்தின் மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்தார்கள் அப்படின்னா, அவர்கள் விபச்சாரம் செய்கிறவர்களாய், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாய், ஓரினை சேர்க்கையில ஈடுபடுகிறவர்களாய், ஒரு துன்மார்க்கமான செயலை செய்கிற ஒரு நபராய் இருந்தார்கள். இந்த லோத்தனுடைய வீட்டுக்கு அங்க 2 தேவதூதர்கள் வருகிறார்கள். அவர்களை எப்படியாவது இந்த பாவத்துக்குள்ளாக்கி அவர்கள் அழிக்க வேண்டும் என்று அந்த பட்டணத்தின் ஜனங்கள் துடிக்கிறார்கள். ஆனால் லோத்து அவர்களை காப்பாற்றுவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவோ போய் பேசுகிறார்கள். ஆனா ஒருத்தன் கூட அதை என்ன செய்யல அப்படின்னா கேட்கல. இந்த லோத்தை கொல்றதுக்கு பார்க்கிறார்கள். லோத்துவை சாகடிக்க நினைக்கும் போது அந்த தேவதூதர்கள் கையை நீட்டி லோத்தை வீட்டுக்குள்ள இழுத்து என்ன செய்கிறார்கள்? காப்பாற்றி விடுகிறார்கள். தேவதூதர்கள் எல்லாருக்கும் குருட்டாட்டம் பிடிக்கும்படி என்ன செய்கிறார்கள்? செய்து விடுகிறார்கள். அதற்கு பின்புதான் இந்த சம்பவங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. லோத்தை அந்த பட்டணத்திலிருந்து தேவதூதர்கள் வெளியே கொண்டு வந்து என்ன செஞ்சிடறாங்க? விட்டு விடுகிறார்கள். அவன் மனைவி பின் திரும்பி பார்த்து உப்பு தூணா என்ன செய்து விடுகிறார்? மாறி விடுகிறார். இந்த லோத்தும் அவருடைய 2 பிள்ளைகளும் அங்கிருந்து பத்திரமா என்ன செய்யறாங்கன்னா பாதுகாக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு எப்படி இந்த சோதம் கொமரா பட்டணத்தின் மீது தேவ கோபம் இறங்கினதோ அதே போல் உலகம் முழுவதும் இந்த நாட்கள் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் தலைகீழா என்ன செய்ய போகுது? மாறப்போகிறது. அப்ப இது போல நடக்கும் என்று தான் பேதுரு நமக்கு என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். அப்ப இந்த பூமியில நாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அல்லது சேர்த்து வச்சாலும், அது ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும், நாம ஒருவரும் அவர் கையிலிருந்து என்ன செய்ய முடியாது? தப்புவிக்க முடியாது. இன்னைக்கு லோத்து காலத்துல இப்படி வானத்திலிருந்து இறங்கி இப்படி எல்லாம் நடந்துச்சுது. இனி எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இயற்கையா பச்சை மரம் என்ன செய்யாது? எரியாது. பச்சை புல்லு என்ன செய்யாது? எரியாது. காய வச்சுதான் நம்ம என்ன செய்வோம்? எரிப்போம். ஆனா இங்க நடக்குது, அது பச்சை மரத்தின் மேலெல்லாம் அந்த அக்கினி கொட்டப்படும் போது அதெல்லாம் வெந்து எரிஞ்சு என்ன செஞ்சிடும்? ஒண்ணுமில்லாம போயிடும். தண்ணி சம்பந்தமான எல்லாவற்றின் மேலையும் அந்த அக்கினி வந்து என்ன செய்யுது அப்படின்னா விழுது. இந்த தண்ணி எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒண்ணுமில்லாம போயிடும். நாம் இன்னைக்கு பார்க்கிற ஆறுகள், நீரூற்றுகள், நாம் பார்க்கிற அந்த டேம் போன்ற பகுதிகள், குளங்கள், கிணறுகள் அல்லது நம்ம போர்கள், இதெல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா தண்ணி சம்பந்தமானதெல்லாம் என்ன செஞ்சிடும்? தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு பெட்ரோல் டேங்கு எரியுமோ அது போல தண்ணிகள்லாம் என்ன செஞ்சிடும்? ஒண்ணுமில்லாம சேதமாயிரும். ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஏசாமி தன்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னா, மனுஷகுமாரன் தன்னுடைய நியமிக்கப்பட்ட பாதையில் என்ன செய்கிறாரு? போகிறா. அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கோ ஐயோ அப்படின்னா அதுக்கு மேல அவனை காப்பாத்துறதுக்கு வழியே கிடையாது. ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்ப நாமெல்லாம் எதுல இருக்கிறோம்? எதுக்கு கீழே இருக்கிறோம்? ஆபத்துக்கு கீழே இருக்கிறோம். என்னைக்கு அந்த நாள் நடக்கும் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னா, ஒவ்வொரு தேவதூதர்களும் வான மண்டலங்களில், ஆவி மண்டலங்களில் எக்காலங்களை ஊதுகிற போது தேவ கோபம் இந்த பூமியின் மீது என்ன செய்ய போகுது?
கொட்டப்பட போகிறது. அப்ப இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இதுதான் இனி நடக்க போகிறது. இதுக்கெல்லாம் தப்பித்து கொள்ளுவதற்கு நமக்கு என்ன செய்யணும், நாம எப்படி வாழணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணுமா? கரை தரை எதுவும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பரிசுத்தமா வாழணும், நீதியா வாழணும், உண்மையா வாழணும், நேர்மையா வாழணும். யாரு வேணாலும் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனா நீங்களும் நானும் இருக்கிற நாம எப்படி வாழணும்? இந்த உலகத்தில் நீதி இருக்கா? இப்பவே இல்லை, இனி என்ன செய்யாது, இருக்காது. மக்கள் தற்பிரியராயும் பணப்பிரியர்களாயும் வீம்புக்காரராயும் அப்படியே மக்கள் மாறிடுவாங்களாம். ஆனா நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எந்த கரை திரையும் இல்லாதவர்களா என்ன செய்யணுமா, வாழணும். ஆமென். இரண்டாவது, எந்த பிழைகளும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தெரியாம செஞ்சுட்டேன்னு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எந்த பிழையும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம சமாதானமா என்ன செய்யணுமா, வாழணுமா. சமாதானமா வாழக்கூடிய சூழ்நிலை இனி வர்ற காலத்துல என்ன செய்யாது, இருக்காது. ஆனா நாம கர்த்தருக்குள்ள என்ன செய்யணுமா, சமாதானமா இருக்கணும். யாரோ ஒருத்தருடைய செயல், யாரோ ஒருடைய பேச்சு உங்களை காயப்படுத்தும், உங்களை துக்கப்படுத்தும், உங்களை கவலைப்பட வைக்கும், உங்களை கலக்க பண்ணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்க எப்படி வாழணும்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்ன நீங்க சமாதானமா வைங்கன்னு கர்த்தருக்குள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை சமாதானம் சீர்குலையாதபடி நீங்க காத்து கொள்ளணும். ஆமே. யாரும் சொல்லியும் குத்தம் கிடையாது. இது காலத்தினுடைய கட்டாயம், காலத்தினுடைய சூழ்நிலை. அப்படிதான் நடக்கும். ஆமா, அப்படிதான் நடக்கும். ஆனா இப்படி நடக்கிற இந்த சூழ்நிலையிலையும் நீங்க சமாதானமா இருக்கணும். இதற்கு சொல்றாரு என்ன செய்யணுமா அப்படின்னா ஜாக்கிரதையா இருங்க. என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்கன்னு சொல்றாரு. இப்படி இருந்தால் இந்த அழிவுகளுக்குள்ள நாம் சிக்காதபடி நாம் தேவ சமூகத்தில் அதற்கு முன்னாலேயே நாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவருடைய சன்னிதானத்துக்கு நாம் போய்விடுவோம். இந்த அக்கினிகள் நமக்கு தீமை செய்ய முடியாது. ஆமே. எப்படி லோத்து அந்த சோமதோம் குமரா பட்டணத்தின் மீது தீ விழுறதுக்கு முன்னால தேவதூதர்கள் கையை பிடிச்சு கொண்டு வெளியே விட்டாங்களோ, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவதூதர்கள் வந்து உங்களை என்ன செஞ்சிருவாங்க, தப்பிச்சிருவாங்க. எப்படி ராகாப்பை அந்த எரிகோ பட்டணம் உடஞ்சி விழும்போது அந்த தூதர்கள் போய் அந்த சீஷர்கள் போய் எப்படி வெளியே கொண்டு வந்தாங்களோ, கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் பத்திரமா என்ன செஞ்சிருவார், வெளியே கொண்டு வந்துடுவார். ஆமே. நாம் இப்படி எரிஞ்சிருவோமா? நீங்கள் எரிய மாட்டீங்க. எரியறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் நீதிமான்களை, தேவனுடைய பிள்ளைகளை அந்த சோதனை தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கை என்ன செஞ்சிருவார், உண்டாக்கிடுவார். நமக்கு அழிவு என்பது என்ன செய்யாது, கிடையாது. ஆமே. அல்லேலூயா. ஆனால் இந்த பூமி என்ன செய்ய போகுது, வெந்து உருகி சாம்பல போகுது. அதை நாம கரைதரை இல்லாதவர்களாய் வாழுவோம். ஆண்டவர் நம்மை